தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. வெறும் 3139 வாக்காளர்களை கொண்ட இந்த தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம ஒரு சினிமா போல போயிட்டு இருக்கு. இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தி அரங்கத்திற்கு திரு பிரேம்குமார், நடிகை திருமதி சோனியா, நடிகர் திரு உத்தமன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கலாம். நான் திரு பிரேம்குமார் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு பிரச்சனை, நீங்க இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒத்துமையா நீங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மோகன் பார்த்துட்டு நடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும் சார். அதாவது இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப தனி விரோதம்ன்றதே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உள்ள போகும்போது சரத் சாரை பார்த்து வணக்கம் பண்ணேன், அவரும் என்ன கும்பிட்டாரு. ராதாரவி சார் பார்த்து எப்படிப்பா இருக்கேன்னாரு. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் ஆன பிறகும் நானும் ராம்கி சாரும் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருந்தோம். நானும் ஜாக்வார் தங்கம் சாரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். SSR கண்ணனோட பேசிட்டு இருந்தேன், நிரோஷாவோட பேசிட்டு இருந்தேன். அதனால இது தனிப்பட்ட வெறுப்போ இது நிச்சயமா கிடையாது. அது நிச்சயமா நாங்க அதை மெயின்டைன் பண்றோம். சோ அவங்கள பத்தி நான் பேச முடியாது. சோ நிச்சயமா எங்களுக்கு அவங்க யாரு மேலேயும் தனிப்பட்ட வெறுப்புன்றதே நிச்சயமா கிடையாது. ராதிகா மேம் காலையில பார்த்தா, ராதிகா மேம் பார்த்து ஹலோ மேம்னு அவங்களும் விஷ் பண்ணிட்டு தான் போனாங்க. சோ இது அப்சல்யூட்லி இது பொது தேர்தல், அதாவது என்ன சொல்றது, பொதுவான ஒரு நடிகர் சங்க தேர்தல். அதுல நாங்க எங்க அணி ரொம்ப தெளிவா இருக்கோம். இது வரைக்கும் யாரை பத்தியும் நாங்க அவதூறா இது வரைக்கும் நாங்க பேசினதே கிடையாது. நீங்க எந்த இன்டர்வியூஸ் எது வேணாலும் பாருங்க, அவதூறா நாங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. இன்ஃபேக்ட் ஹரிஷ் உத்தமன் ஷூட்டிங்ல இருந்து மூணாறுல இருந்து இங்க வந்திருக்காரு ஓட்டு போடுறதுக்காக. இப்படிதான் வனிதா வாக்களிக்கிறதுங்கிறது உங்க கடமை. உங்களுடைய சங்கத்துக்கு தேர்தல் நடக்குது, எங்க இருந்தாலும் வந்துதானே ஆகணும். இல்ல என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா, நான் இருந்த லொகேஷன் இருந்த இடத்துல அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இங்க வந்ததுனால அங்க ஆக்சுவலா ஷூட் ஃபுல் டே போகுமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு, எனக்கு பாண்டவர் அணி கண்டிப்பா முன்னாடி வரணும். ஏன்னா அது பாண்டவர் அணி வந்தாதான் இருக்கிற நடிகர்கள், திரைப்பட நடிகர்கள், நாடக நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு கண்டிப்பா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல இல்லாத கிரௌட் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும். இதுக்கு வேண்டிதான் நான் அங்கிருந்து ஒரு நாள் ஷூட் கூட நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், சொல்லி அதை நான் இன்னைக்கு நான் நடிச்சிட்டு வேற மொழி திரைப்படமா? இல்ல தமிழ் மொழி தான். இல்ல நடிகர் சங்க தேர்தலுக்காக அந்த திரைப்பட ஷூட்டிங் ரத்து செய்யலையா? இல்ல ரத்து செய்யல, அது ரத்து போயிட்டு. நீங்க இந்த ஒற்றுமையை பத்தி பேசும்போது சொல்றேன். இன்ஃபேக்ட் ராதாரவி சார் பர்சனலா என்ன அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன அவ்வளவா தெரியாமையே நான் நடிச்ச படத்தை பார்த்துட்டு பல சேனல்கள்ல என்னை பத்தி அவர் பாராட்டி பேசியிருக்காரு. சோ அந்த மரியாதைன்றது வேற. அது என்னைக்கும் இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ அதனால இது நீங்க ஒரு இதுவா நீங்க பார்க்கவே வேண்டாம். அதாவது ஒரு பெரிய பர்சனல்ன்றதே ஒண்ணுமே கிடையாதுங்க, டெஃபினட்டா கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சீனியர்ஸ், ரெஸ்பெக்டட் பீப்புள் எல்லாமே தான். ஒண்ணுமே இல்ல, அந்த நடிகர் சங்கம் பிரச்சனை, அந்த நடிகர் சங்கம், அந்த சோ கால்ட் அந்த இடம் எங்களுக்கு வேணும். அது நம்மளதாவே இருக்கணும், அதாவது நடிகர்களதாவே இருக்கணும்ன்ற பாயிண்ட்காக உள்ள வந்தோம். உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அது நடந்து முடிஞ்சது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே பண்றது யங்ஸ்டர்ஸ், இப்போ நீங்க ஒரு ஐடில எல்லாம் ஏன் அப்படி யங்ஸ்டர்ஸா உள்ள கொண்டு வராங்கன்னா, கொஞ்சம் கூட லேட்டஸ்டா, கொஞ்சம் அப்டேட்டடா, கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்குன்றதுக்காக யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரியவங்களை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. இல்ல, ஒரு நிர்வாகத்துல புதியவர்கள் வர்றது தப்பு கிடையாது. ஆனா நிர்வாகத்துல முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க, ஏற்கனவே நிர்வகிச்சுட்டு இருந்தவங்க, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள், அவங்கள அப்படியே வெளியே தள்ளிட்டு புதியவர்கள் வரணும்னு நினைக்கிறது இதுல என்ன தப்புங்கிற? அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. நாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களோட தாட்ஸும் அவங்களோட தாட்ஸும் ஒத்து போகாத பட்சத்துல நாங்க மொத்தமா செட்டாவே நாங்க வந்தாதான் அதை பண்ண முடியும். அவங்க நல்லது பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம், நிறைய விஷயத்துக்கு அவங்க கிளைம் பண்ற மாதிரி நிறைய பஞ்சாயத்துக்கு அவங்க போயிருக்கலாம். அதெல்லாம் நாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லல. இது வரைக்கும் அவங்க பண்ணாங்க. எங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்க கிட்ட சில ஐடியாஸ் இருக்கு, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எங்க கிட்ட மேனேஜ்மெண்ட் வரணும். அது எல்லாருமே வரணும்னு அவசியம் இல்லையே. எப்படி பண்ண முடியும்? அவங்களுடைய செயற்குழு, நீங்க அதுதான் சொல்றாங்க பொதுக்குழு. நான்
கமிட்டி மெம்பராவே இருந்திருக்கேன். நான் ரொம்ப சின்ன புள்ள. ரவி அங்கிள் கிட்டயோ இல்ல சரத் சாரோ வந்து பேசும்போது அவங்க நம்ம மனசுக்குள்ள இருந்தா கூட ஐயோ நம்ம எப்படி, நான் கமிட்டியில இருக்கேன், நம்ம கேட்கவே முடியாது. இதுதான் என்னோட. இப்ப நான் இங்க வந்து இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட 2 months ஒர்க் பண்றேன், இந்த எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்றேன். நான் விஷால் சாருக்கும் எனக்கும் பெரிய என்ன இப்பதான் அவருக்கு தெரியாது, யாருன்னே அவருக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் ஒரு சஜஷன் சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. என்னோட ஒரு சஜஷனையும் அவங்க உடனே அத ஓகே அப்படின்றாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் இங்க இருக்கு. இப்ப அது வந்து எங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவுட் சைடரா இப்ப உள்ள வந்து பாண்டவர் அணிய வந்து சப்போர்ட் பண்ற ஒருத்தர் வந்து திடீர்னு வந்த பிரேமானாலாம் லேட்டரா தான் வந்தாரு, ரொம்ப லேட்டா தான் உள்ள வந்து ஜாயின் பண்ணாரு. பிரேமானா ஒரு விஷயம் சொன்னா ஓகே பிரேம் ஓகே உடனே, அந்த ஒரு விஷயம் அவங்க கிடையாதுங்க. அவங்க வந்து அவங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க கரெக்ட் பண்ணோம்னு நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் நாங்க வந்து புதுசா அதுக்கு ஐடியாஸ் வச்சிருக்கோம். அது நாங்க 2ஆம் தேதி எங்களோட தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லிட்டோம் என்னெல்லாம் பண்ண போறோம். நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயமா சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, உள்ள இறங்குனாதான் அது உங்களுக்கு தெரியும். சார் அது இல்லாம இது ஒரு ஜனநாயக நாடுங்க. இது எலெக்ஷன் நிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பு அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது முன்னாடி நடிகர் சங்கத்தை ஆரம்பிச்சு இது பண்ணது வந்து சிவாஜி சார், SSR சார், இவங்க எல்லாம் தான். சிவாஜி சார் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் வந்து அப்ளிகேஷன் போட்டாராம், நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு, நான் அவருக்கு அகேன்ஸ்டா நிக்கிறேன்னு. அப்பவே சிவாஜி சார் சொன்னாராம், எப்போ என்னை எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறாரோ அப்பனா நான் செய்யற வேலைகள் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டு. இப்ப நீங்க சொல்ல வரது அப்ப திரு சரத்குமார் அவர்கள் செய்தது சரியில்லை அப்படிங்கறதால நீங்க எதிர்த்து நிக்கிறதா சொல்றீங்க. ஆனா நீங்க வைக்கக்கூடிய ஜனநாயக நாடுங்க இது. இல்ல நீங்க வைக்கக்கூடிய முக்கியமான பல குற்றச்சாட்டு இது இப்பதான் பரபரப்பா போகுது. உங்களுக்கு எல்லாம் இப்பதான் தெரியும். இது 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்கிற பிரச்சனை. அப்ப ஒருத்தர் 2 பேரு 3 பேரு இப்ப சச்சுமா எல்லாம் கூட கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அப்பத்துல இருந்து அது யாருக்குமே பெருசா தெரியாம ஒரு சின்ன அதேதான் நானும் உங்ககிட்ட திரும்ப கேக்குறேன். இப்பதான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. 3 வருஷங்களாக இப்ப திரு விஷால் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நாங்க இவ்வளவு பெரிய ஒரு கிரவுட் சேருவோம், அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போம், யங்ஸ்டர்ஸ் சேருவாங்க, பவர்ஃபுல்லான எலிமெண்ட் அந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதும் நாங்க இறங்கி ஒர்க் பண்றத தெரிஞ்சதும் they got. சார் இன்ஃபேக்ட் சரத்குமார் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அந்த நடிகர் சங்கம் பக்கமே எட்டி பார்க்காத சில நடிகர்கள் இப்போ வந்து கேள்வி கேட்கறது சரியான்னு கேக்குறாரு. ஏன் எப்ப கேள்வி கேட்டாலும் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குல்ல. இப்ப கேள்வி கேட்கிறோம் அப்ப கேள்வி கேட்கிறோம் இல்ல. ஒரு விஷயங்க, நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு, அது இடிக்கிறாங்க, அதுல உடன்பாடு இல்ல. இடிக்கப்பட்டது 2011 இடிக்கப்பட்டது. நீங்க எப்ப பிரச்சனை எழுப்புறீங்க? 2013 தான் திரு விஷாலும் நடிகர் சங்க கட்டடத்தையே காணோம்னு சொல்றாங்க. 2 வருஷம் நீங்க ஹபிபுல்லா ரோடு பக்கமே பயணம் பண்ணலையா? அந்த சங்கம் பக்கமே நீங்க உள்ள போகலையான்ற கேள்வி இயல்பா வரத்தானே செய்யுது. சார் நாங்கள் அதாவது என்ன சொல்றது, நாங்க சேரும் போது எங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டதே வந்து ராதாரவி சாரும் சரத்குமார் சாரும் தான். ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து இருக்காங்க. ராதாரவி சார் கிட்டத்தட்ட 27 வருஷமா இருக்காரு. ஸோ மெயினா வந்து நாங்க யங்ஸ்டர்ஸ், நாங்கன்ட்டு இல்லை, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், எங்களுக்கு வந்து அது ஒரு அதான் என்ன சொல்றது, நடிகர் சங்கம் பக்கம் போவோமே தவிர, அந்த பக்கம் போயிட்டு வருவோமே தவிர என்ன நடக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது அவங்களுடைய தப்பா? அதே மாதிரி நாங்க என்னோட தப்பு இல்லையே. மேனேஜ்மென்ட்ன்றது அவங்க கையில இருக்கு, என்ன பண்றாங்க இதுல நம்ம நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சங்க உறுப்பினர். ஓகே சார், நாங்க போகல வரல. இப்போ வந்து நாங்க எலெக்ஷன் ஒன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல எந்த வகையில தவறுன்னு நினைக்கிறீங்க? அது தவறு கிடையாது. இது ஜனநாயக நாடு தானே. நீங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது அவங்கள குறை சொல்லலங்க, எங்களுக்கு நிக்கணும்னு ஆசை, நாங்க நிக்கிறோம், நாங்க ஒரு அணியா திரண்டு நிக்கிறோம். அது இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா? அவங்கதான் விரோதிகளா பாக்குறாங்க, அவங்கதான் திட்டுறாங்க. அதாவது அது என்னைக்குமே ஒரு மனதா ஒருமித்த கருத்தா சரத் சார் நீங்களே தலைவர், நீங்களே பொதுச் செயலாளர், நீங்களே பண்ணுங்க அப்படின்னு விட்டு கொடுக்கணுமா? We wanted to, they are ready to give responsibility to you. அது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? ஏங்க ஒரு விஷால் சார் வந்து ப்ரோபோசல் கொடுங்க, நீங்க வந்து பிரச்சனைகள் நேர்ல வந்து பேசுங்க. அது நாங்க சொன்னோங்க. இப்போ வந்து ஓகே எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதுல நிக்க போறோம். சோ வாட் whoever is winning it is going to, of course, yeah, they are going to take the place, yeah. ஆமா. சோ அதான் சொல்றேன், and whatever they are going to promise, யார் என்ன ப்ராமிஸ் பண்றாங்களோ கண்டிப்பா அது பண்ண போறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து அவங்க தான் பண்ணியானோ இவங்க தான் பண்ணியானோங்கிறது அப்படி ஒண்ணுமே இல்ல. We cannot do it in a day or two, it will take time, but we will do it. அதுதான் எங்களோட
ப்ராமிஸ், அது வாக்குறுதி மட்டும் இல்ல, இட்ஸ் a promise. சோ எங்களால பண்ண முடியும்னு நாங்க நம்புறோம். எங்க சைடுல அவ்வளவு பவர் இருக்குங்க, எங்களுக்கு சும்மா எல்லாம் கிடையாது. இவ்வளவு ஹீரோஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, நாங்க அதுக்கு நிறைய பிளான் A, பிளான் B, பிளான் C நிறைய வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் நாங்க ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே கேள்வி மறுபடியும் நான் வரேன். இப்போ இத்தனை பெரிய நடிகர்கள் இருக்காங்க, பவர்ஃபுல் ஸ்டார்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பிஸியா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், சங்கத்துக்குன்னு உழைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா சார்? ஒரு கூகுள் அப்படி தட்டினீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்துருது. சோ நம்ம இருந்துதான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ கேன் கார்பரேட் கம்பெனிஸ்மே யூ கேன் எம்ப்ளாயி பீப்புள். அதான் கார்த்தியோட ஐடியாவே அதுதான். யூ கேன் எம்ப்ளாயி பீப்புள் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் பண்றதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் சொல்லுங்க? எம்ப்ளாய் பீப்புள்னா எனக்கு புரியல. என்ன, நாங்க எங்க ஆபீஸ் பேரர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுவோம்ல, who can take care of things. அவங்களுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். மேனேஜ்மென்ட் டெய்லி அட்டெண்டன்ஸ், அதாவது ஏதாவது ப்ராப்ளம், ஒரு query, ஏதாவது விஷயம் உங்களுக்கு வருது, அதுக்கு ப்ராப்பரான பர்சன்ஸ் வந்து இப்போ நடிகர் சங்கத்துல இல்லங்க, அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணுவோம். நாங்க அதுக்கெல்லாம் ஆளுங்களை வந்து நியமிப்போம், அதெல்லாம் நடக்கும். அதே மீறி பிரச்சனை வந்துச்சுன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்க தயாராயிதானே விஷால் சார், கார்த்திக் சார், நாசர் அங்கிள் எல்லாரும் இறங்கி இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஷூட்டிங்க நிறுத்திட்டு வருவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு வருவாங்க. அது எப்படி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு ஷூட்டிங் ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டு அப்ப சரத் சார் வேலை இல்லாம வெட்டியா இருக்காருன்றீங்களா? இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல, இவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா எப்படி பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் ஷூட்டிங்ல பிஸியா. அப்ப சரத் சாருக்கு வேலை இல்லையா? வெட்டியா இருக்காரா? ஃபுல் டைம் ஃப்ரீயா? சொல்லுங்க நீங்க. நான் கேக்குறேன். திரு சரத்குமார் அளவுக்கு திரு கார்த்தியும் அது என்ன சரத்குமார் அளவுக்கு? எல்லாருக்குமே ஒரு பெரிய கட்சியே நடத்துறாருங்க அவரு. அதுல வந்து இன்ஃபேக்ட் இன்னும் பிஸியா இருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அதாவது இத நினைவு கூற விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம விஜயகாந்த் சார் கேப்டன் வந்து உங்களுக்கு வந்து தலைவரா இருக்கும். எல்லாரும் இதே ஏஜ்ல தாங்க வந்தாங்க, இந்த லேட்டர் 30ஸ்ல தாங்க அவங்களும் வந்திருக்காங்க பதவிக்கு. இல்ல, அவர் விஜயகாந்த் சார் வந்து தேர்தல்ல நின்னு வந்து ஜெயிச்ச பிறகு அடுத்து அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எஸ் வி சேகர் சார் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, சோ பாலிடிக்ஸ் இது கிடையாது, சோ அதனால வந்து நீங்க பதவியில் இருக்கணுமான்னு யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் சார் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிகிள் உங்க சட்டத்துல, நடிகர் சங்கத்தினுடைய அந்த சட்டத்துல அது இருக்கா? வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா இதுல இருக்க கூடாது, தலைவரா இருக்க கூடாதுன்றது, தலைவரா இருக்க கூடாதுன்னு பைலால இல்ல, பட் அப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு. நான் அத சொல்லல. சரத் சார் பெரிய கட்சி நடத்துறாரு, அவரு ஒரு பயங்கர பிஸியா இருக்காரு, அவர் மேனேஜ் பண்றாரு இல்லையா? அதேதான் நாங்க மேனேஜ் பண்ணுவோம். இப்ப நாங்க ஷூட்டிங்ல இருந்தா கூட அவங்களுக்கு சொந்தமா நிறுவனம் இருக்கு, கட்சி இருக்கு, படங்கள் இருக்கு, அதுல நடிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி பஞ்சாயத்துல வந்து உட்கார முடியும்னா எங்களுக்கு வேற எந்த வேலையுமே இல்ல, நடிக்கிறது மட்டும்தான். அதை முடிச்சுட்டு நாங்க வந்து இருப்போம். அப்படியே 29 பேர் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. 29 பேரும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது முக்கியமான ஒருத்தரும் மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் யாரு வந்தாலும் பஞ்சாயத்தை தீக்கலாம், பிரச்சனைகளை முடிக்கலாம். இல்ல, இந்த கேள்வி ஏன் எழுதுறது அப்படின்னா, திரு நாசர் அவர்கள்ட்ட சமீபத்திய ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல அவர் சொல்றார், திரு கமல்ஹாசன் என்கிட்ட அந்த முன்மொழியிற கடிதத்துல சைன் போடும்போது திரு கமல்ஹாசன் அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசினாராம். உங்களால இதோட பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியும், நீங்க நடிக்கிறத அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் அவர் கேட்டாராம். அதுக்கு திரு நாசர் அதெல்லாம் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சோ திரு நாசர் திரு கார்த்தி அளவுக்கோ திரு விஷால் அளவுக்கோ பிஸியான ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் அவர்தாங்க ரொம்ப பிஸி. 4 லாங்குவேஜ்ல நடிக்கிறார், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா எல்லாத்துலயும் நடிக்கிறாரு. அவருதான் ரொம்ப பிஸிங்க. 4 லாங்குவேஜ் நடிக்கக்கூடிய ஒரு ஒண்ணுமே இல்ல சார். பேசிக் சார். இப்ப வந்து இப்படி ஒரு சங்க தேர்தல்ல நாங்க நிக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி ஃபைட் பண்ணணும்னு வரும்போது மென்டலி நாங்க ப்ரிப்பேர் ஆயிருப்போம் இல்ல? வாட் நெக்ஸ்ட்ன்றது கண்டிப்பா இல்லையா? தட்ஸ் a point. வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ண போறோம் அப்படின்றது நாங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்போம். நீங்க எலெக்ஷன்ல இன் கேஸ் நீங்க வெற்றி பெற்ற பட்சத்துல ஆபீஸ் பேரர்ஸ் எப்படி நியமிக்க போறீங்க, எப்படி இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க தலைவர் நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்போம். அது அப்ப அவங்க அறிவிப்பாங்க. நாங்க we are not supposed to say all that out. Supposed to say இல்ல, everything we will let you know later, not now. And இன்னொரு விஷயம், எப்ப பார்த்தாலும் சங்கம்னா பிரச்சனை வரும், இது அதெல்லாம் கிடையாதுங்க. சங்கம்னு இருக்கிறது நிறைய பேசிக்கான நீட்ஸ் இருக்குங்க. ஒருத்தங்க வந்து எத்தனையோ வருஷமா, அதாவது துணை நடிகர்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மாதிரி மணி வந்து அன்னைக்கு ஷூட்டிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்போட அமௌண்ட் வந்து இட் கோஸ் த்ரூ சங்கம்.
அதெல்லாம் எத்தனையோ பேருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மிஸ்பிளேஸும் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பண்ணுவோம். பின்ன நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். எஜுகேஷனா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் ஹாஸ்பிட்டல் விஷயங்கள், இதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இல்ல இன்ஃபேக்ட் தேர்தலுக்கு முன்னாடி SRM வந்து எங்களுக்கு வந்து they have given us free இது எங்க மெம்பர்ஸ்க்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அறிக்கையில நீங்க ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வந்து அந்த சேலம்ல மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இல்லாம இருந்துங்க. மலையாளத்துல அம்மான்னு ஒரு சங்கம் இருக்கு, மலையாளம் ஆக்டர்ஸ். அதுல நான் ஒரு மெம்பருங்க. அங்கெல்லாம் நீங்க பாக்கணும், ஒரு விஷயத்தையும் அவ்வளவு அழகா, இன்னொன்னும் அவ்வளவு ஆர்கனைஸ்டா, டிசிப்ளின்டா. அவங்களுக்கு மெம்பர்ஸ் கம்மி, ஆஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். நம்மள மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா ஊர்ல இருந்தெல்லாம் இல்ல, ஏன்னா அது சென்னையில அது ரீசெண்டா ஆரம்பிக்கப்பட்டது. பட் இருந்தாலும் அவ்வளவு அக்கறையோட ஒரு விஷயத்த, பென்ஷனை கூட அவங்க குரு தட்சணைன்னு கொடுக்கறாங்க. பென்ஷன் மென்ஷன் பண்ணல அவங்க, அத குரு தட்சணைன்னு கொடுக்கறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அது ஒரு சர்வீஸா பண்றாங்க. ஓல்டர் ஆக்டர்ஸோ சீனியர் ஆக்டர்ஸோ அவங்களால முடியாதவங்களுக்கு வந்து அவங்க சர்வீஸா பண்றாங்க. அதே மாதிரி அடிக்கடி இந்த ஹெல்த் செக்அப் இருக்குல்ல, அது ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க ஜஸ்ட் மின்மினி மாதிரி பண்ணிட்டு மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த குருதட்சணை ஸ்கீமை தான் திரு நாசர் அவர்கள் சொன்னாரு, முதல் கையெழுத்து ஒரு ஸ்கீம்ல போட போறோம். ஆமா ஆமா பண்ண போறோம் நாங்க. அத இந்த ஸ்கீம் தானா? அந்த ஸ்கீம் என்னன்னு இல்ல அதுல இல்ல அவங்க அத பண்றாங்க. அந்த அவங்க அவ்வளவு ரெஸ்பெக்ட் குடுக்கறாங்கன்னு சொல்ல வரேன். சும்மா ஒரு கிவ் ஆஃப் ஒரு பணத்தை வந்து சும்மா கொடுக்காம அத வந்து ஒரு குரு தட்சணையா குடுக்கறாங்க எல்டர்ஸ்க்குன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி அவ்வளவு தூரம் நல்லா நடத்த முடியும். அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து அடாப்ட் பண்ணி, நல்ல நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை அடாப்ட் பண்ணி எங்களோட ஐடியாஸையும் அதுல கலந்து நாங்க நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். பென்ஷன் ஸ்கீமே நாங்க வந்து ஓல்டுங்களுக்கு வந்து 5000 rupees என்னவோ பண்ணலாம்லாம் நாங்க பேசியிருக்கோங்க. Now it is only 500 rupees. அதுவும் போய் சேராத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நல உதவிகள் எல்லாம் அதனுடைய அமௌண்ட் எல்லாம் உயர்த்துறதா அவங்களும் அறிக்கைகள்ல சொல்லி. அது 2ஆம் தேதிக்கு அப்புறங்க, எங்க அறிக்கைக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பண்ணலையே. இந்த 10 வருஷமா அவங்க எதுவுமே பண்ணலையே.